இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு கண்டென்ட் ரைட்டரா தான் இருக்கணும், பிளாக் ரைட்டரா தான் இருக்கணும், இல்ல ஃப்ரீலான்சிங்கா பிளாக் ரைட் பண்ணி இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எதை படுத்துனதுன்னா பிளாக் ரைட்டிங்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ரைட்டிங்கை நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சு பில்ட் பண்ண காஸ்ட் அதிகமாகும். அதனால் blogger.com மூலமாக பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்டில் ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பிளாகரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற பார்த்து ஒரு ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணிங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீ இந்த பிளாகர் வெப்சைட் தான். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி பிளாக். ஓகே, பிளாக்னு சொல்கிறேனே, பிளாக்னா என்ன நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் வந்து ஆன்லைன் ஜேர்னல் தான். இப்போ எப்படி நியூஸ் பேப்பர் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் வருது, அதேமாரி நம்ம நியூஸ் பேப்பர் நம்மளும் நியூஸ் பேப்பர் மாரி தான். டெய்லி நம்ம வெப்சைட்டு இல்லைனா நம்ம வந்து பிளாகர்னு ஒரு வெப்சைட் வச்சுன்னு அதை டெய்லி அப்டேட் பண்ணிருப்போம். டே பை டே எல்லாம் வீக்லி 2 பிளாக் அந்தமாரி அப்டேட் பண்ணிருப்போம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டு போடணும், நம்ம வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். ஏதோ ஒரு வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணியிருந்தா போதும், அதான் பிளாகு. இப்போ வாங்க பிளாக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். blogger.comல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து க்ரோமில் வந்து பிளாகர் டைப் பண்ணிங்க. blogger.com உள்ள வந்ததும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு வர லிங்க்கே பிளாகர் தான். இது வந்து அஃபிஷியல் கூகுள்து, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட் யுவர் பிளாக்னு தாங்க, கூகுள் லாகின் பண்ண சொல்லும். எப்படி ஒருவே ரொம்ப கஷ்டப்பட்டு லாகின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு உங்கள் பிளாகோட டைட்டிலில் சூஸ் பண்ணிங்க. நம்ம வந்து எதை பற்றி எடுக்க போகிறோன்னா டெக்கை பற்றி எடுக்க போகிறோம். டெக்கை பற்றி எடுக்கிறதுனால டெக் ரிலேட்டடாக அது பிளாக் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்கு பற்றி எடுக்க போகிறதுனால நம்ம வந்து டெக்னாலஜின்னு போடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என் நேம் தந்துட்டேன். இப்போ வந்து அந்த பிளாகுக்கு அட்ரஸ் பண்ணணும், டொமைனு. டொமைன் எப்படி பண்ணணும்னா ஏற்கனவே யூஸ் பண்ணாத நேமாக பண்ணணும். எப்பயுமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் யூஸ் பண்ணுவோம்ல, ஆல்ரெடி யூஸ் வந்தால் வராது. நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும். இப்போ வந்து சிம்பிளாக ஸ்மால் யூஸ் பண்ண பாருங்கள், ஸ்மால் லெட்ரு. இது ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக நேம் கண்டுபிடிங்க. ஓகே, இந்த நேம் ஓகேவாக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ டிஸ்பிளே நேம்னா முன்னாடி வரதான், அதுக்கு நம்ம இது போட்டுக்கலாம். ப்ராசஸ் ஆகின்னு இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாகோட இன்டர்ஃபேஸு. இதுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து பிளாக் ரெடி பண்ணால் தான் இந்தமாரி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜ் பார்த்துக்கலாம். இதில் வந்து நியூ பிளாக்னு இருக்கும். இந்த நியூ பிளாக் வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் பிளாக் இந்தமாரி வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் மெயின்டைன் பண்ண தான் உங்களால் முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் சஜஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு பில்ட் பண்ணலாம். வேணாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ போஸ்ட்டு இதில் தான் நம்ம பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டே ரெடி பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் பண்ணியிருந்தால் பிளாகில் எவ்வளோ வியூஸ் வந்துருக்குது, லாஸ்ட் போஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்துருக்குது, நான் எவ்வளோ போஸ்ட் போட்டு பேஜுக்கு எவ்வளோ வியூ வந்துருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் பண்ணுற கமெண்ட்டு, இதை கமெண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாக் கண்டென்ட்டு நல்லா இருந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்கிட்டா ஏர்னிங்ஸ் அங்கே பார்க்கலாம். அது வந்து ஆட்சன்ஸ் அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கணும் க்ரியேட் பண்ணி. அது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் அக்கௌண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ண பார்க்க போகிறோம். இது பேஜஸ்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் வந்து பேஜஸ்லாம். லே அவுட்டு அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பேசிக் சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம வந்து பிளாகருக்குன்னு ஒரு தீம் இருக்குது, அந்த தீம் ஆட் பண்ணால் தான் லே அவுட் பயங்கரமாக போட முடியும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற தீம்னால நல்லா இருக்காது. பிளாகர்லேயே தர தீம் நல்லா இருக்காது. நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக தீம்லாம் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணணும். அதில் செப்பரேட் வீடியோ தான் பண்ண முடியும். இந்த வீடியோ சொல்லவே முடியாது, ரொம்ப டீப்பாக போகுது. செட்டிங்ஸு, டைட்டில் சூஸ் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் போட்டுங்க, பிளாக் லாங்குவேஜ் பார்த்துக்குங்க, எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேசி, பிளாக் அட்ரஸ், இதான் ப்ளஸ் நம்ம டொமைனு இந்தமாரி தான் இருக்கும். இது கமெண்ட் செக்ஷன், கமெண்ட் லொக்கேஷனு, கமெண்ட் யார் பண்ணணும், கூகுளில் கன்வெக்ஷன் பண்ண எனி ஒன் பண்ணலாமா இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாஸ்ட்டாக எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதில் கொஞ்சம் உங்கள் லோகோ அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் லோகோ வந்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பு
எடுத்து அப்லோட் பண்ண பாருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் தந்துருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. நான் சும்மா இப்போ சாம்பிள் பிளாக் போட்டு பார்க்குறேன். நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளாக் ரெடி பண்ணி வந்தாச்சு. இந்த பிளாகை நம்ம வந்து காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக். இந்த மாதிரி தான் பிளாக் இருக்கணும். லோ வேல்யூ கண்டென்ட் வந்துடும். பிளாக் மேக்ஸிமம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும்னா பிளாகில் 1000 வேர்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும் பிளாக். அதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஆட்சன்ஸு இப்போ கூகுளில் பார்க்குறது எப்படின்னா 800 வேர்டுக்கு மேலே இருந்தால் தான் ஒரு நல்ல கண்டென்ட்டு. அதுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் அதிகம் இருக்காது சொல்லிட்டு அது லோ வேல்யூ கண்டென்ட்டாக சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து எந்த பிளாகாக இருந்தாலும் 1000 வேர்டுக்கு மேலே இருக்க பாருங்கள். அதுக்கு வாங்க பிளாக் செட்டப் பண்ணிக்கலாம். பிளாகில் இது வந்து அது வந்து ஃபார்மேட்டிங் அப்படியே இருக்குது. நீங்களே ஓனாக ரைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நம்ம வந்து அதை பார்த்து பண்ணணும். இப்போ ChatGPT அந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ChatGPT எடுத்ததுனால வந்து ஏஐ கண்டென்ட் காப்பி கண்டென்ட்னு ஒரு இஷ்யூ வேறு வந்து இருக்குது போயிது. அதுக்கு சொல்யூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். வேணுமா வேணாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ தான் ரெடி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ரெடி பண்ண விட்டுருவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ரெடி பண்ண முடியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சிச்சு. இந்த கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லேபிள்னால் இது வந்து என்ன கேட்டகரின்னு வருதுன்னா டெக்கு. அதனால் நம்ம டெக்குன்னு போட்டுக்கலாம். உங்கள் கேட்டகரி எதுவும் அது போட்டுக்கோங்க. நீங்கள் பப்ளிஷ்னா இது வந்து பப்ளிஷ் ஆட்டோமேட்டிக்கலி தந்துக்கலாம். இல்லைனா பப்ளிஷ் சடனாக இப்போ தரத்தான் தந்துக்கலாம். ஷெட்யூல் போட்டுக்கலாம் பப்ளிஷ் ஆகுத. நெக்ஸ்ட் லொக்கேஷனு. நீங்கள் எந்த லொக்கேஷன்? சென்னையே தாங்க. மை சஜஷன் சென்னையே தாங்க அதிகம். அதுதான் ஒர்க் ஆகும். ஆப்ஷன் கமெண்ட் ஆப்ஷனு. இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் போஸ்ட் பப்ளிஷ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம வந்து டைட்டில் இப்போ தரவே இல்லைல்ல, அதனால் டைட்டில் தந்துக்கலாம். ஓகே இமேஜ் ஆட் பண்ணணும். டைட்டில் இருக்குது, இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இருங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதில் சொல்லவே இல்லைல்ல உங்களுக்கு. வாங்க இது போல்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போல்டுனா இப்போ வந்து ஃபாஸ்டஸ்ட் பிளேஸ் வேர்ல்டு இது அவங்க போல்டு ஆகிடும். இது பாருங்கள் மாடிஃபை ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கு புரியும். பேசிக் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து லிங்க் ஆட் பண்ணணும்னா எந்தமாரி ஆட் பண்ணணும்னா இப்போ டாப் 10 டெக்னாலஜின்னு வந்துச்சு. இப்போ வந்து இந்த சிம்பிள் இருக்குது இன்செர்ட் எடிட் லிங்க்னு, அது தொடுங்க. இப்போ வந்து நம்ம லிங்க் இப்போ வந்து நம்ம வந்து லிங்க் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இன்செர்ட் பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு தேவையான லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி வந்துடுங்க. நான் வந்து என்னோடய வெப்சைட் லிங்க் காப்பி பண்ணி வந்துட்டேன். அதனால் அதை அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த லிங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம் நம்ம கண்டென்ட்டை. இமேஜ் வேறு ஆட் பண்ணலாம்ல. இங்கே இப்போ இமேஜ் எப்படி ஆட் பண்ணுன்னா அப்லோட் இமேஜ் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டரே தாங்க அதிகம். ட்ராக் அண்ட் ட்ராப் மாரி பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லை, அதில் வந்து உங்களுக்கு எதனா இமேஜ் இருக்கும். சும்மா நான் சாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுன்னா, இமேஜ் வந்து அந்த பிளாகுக்கும் இமேஜுக்கும் கனெக்ஷன் இருக்கிற இமேஜ் தான் ஆட் பண்ணணும். ரிலவென்ஸாக இருக்கணும். அதுக்கு இது சம்மந்தம்லாம் இமேஜ் நீ ஆட் பண்ணா வச்சுக்க, அது வந்து லோ வேல்யூ கண்டென்ட் ஆடும். இப்போ வந்து படிக்கிறவங்களும் வேல்யூவாக இருக்கணும். சும்மா ஏதோ பிளாக் போட்டோம் நீட்டாக இருக்கக்கூடாது. படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிளாக் மூலயமா எதனா இன்ஃபர்மேட்டிவாக எதனா கிடைச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துருக்கணும். நம்ம சும்மா பிளாக் போடுறோம், மணி சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் இருக்காதீங்க. நம்ம ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணாதான் அந்த வேல்யூ நம்மளுக்கு வரும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து பப்ளிக் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஆயிட்டு இருக்குது. இப்போ வாங்க தான் பேச போஸ்ட்டு டாப் 10 பிளாக் டெக்னாலஜி டைட்டில் இருக்கா. இப்போ வந்து இந்த பிளாகை எப்படி நம்ம வியூ பண்ண முடியும்? இது வந்து நம்மளோட எடிட்டிங் வியூ பிளாகர் போஸ்ட்டில் நம்ம வந்து எப்படி இந்த வியூ போஸ்ட்னு இருக்குதுல ஒன்று, வியூ போஸ்ட்டில் தாங்க. இதான் பிரச்சனை. உங்கள் பிளாகோட டீட்டெயில்ஸு இப்போ உதாரணங்க நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்துடுச்சா. இதோ பாருங்க, இது நம்ம வந்து டைட்டில் ஹோம் பேஜில். இதோ நம்ம டொமைன் நம்ம அங்கே ஆட் பண்ண டொமைன் இருக்குதா. இதான் பிரச்சனை. பிளாக் இப்போ வந்து ரீட் மோட் வந்து நம்ம ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த தீம் வந்து எப்படி இருக்குதுன்னா சிம்பிளாக இருக்குதா, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் இல்லாமல் இருக்குதா. அதுக்கெல்லாம் எப்படி ப்ரொஃபஷ்னல் தீமில் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். அது ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஏற்கனவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாரி வீடியோ வேணும், நம்ம இந்த கண்டென்ட் நல்லா இருக்குதா எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணது எல்லாத்தையும் படிப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எஸ் பை.